இளவேனில் மலரோடு ஆடும் அன்பே இருள் நீங்கி அதிகாலை குயில் ஒன்று பாடும் பூபால ராகம் முழங்க புதிதான யுகமொன்று ஒளியில் துலங்க இளவேனில் மலரோடு ஆடும். கிட்டத்தட்ட 40 வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜெயபாலன் எழுத நான் பாடிய இந்த பாடல் அவனுடைய இன்றைய இந்த அரங்கத்தினுடைய தொடக்க கீதமாகவோ தேவாரமாகவோ அமையும். அன்பு நண்பன், அருமையான கவிஞன், ஆய்வாளன், அழகான மனிதன், அழகான சமூக மனிதன் ஜெயபாலனுடைய இது நாள் வரையான எழுத்துக்களை பற்றியும் அவனுடைய ஆளுமையை பற்றிய ஒரு உரையாடல் அல்லது சொல்லாடல் இலக்கிய வெளியினுடைய அனுசரணையோடு சாத்தியமாகிறது. இலக்கிய வெளி நீங்கள் அறிந்தது அகில், எங்களுடைய கிழக்கு மாகாண அகிலினுடைய அந்த இலக்கிய வெளியிலே எங்களுடைய இங்கே நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் ரமேஷ் சொன்னால், நீங்கள் கட்டாயம் இந்த ஜெயபாலன் இந்த நூல் நாங்கள் இந்த ஜெயபாலனை மையமாக ஜெயபாலன் சிறப்பிதழை வெளியிட வேண்டும், அதுக்கு நீங்கள் தலைமை தாங்கணும் என்று. உண்மையில் தலைமன் என்றதுக்கு அப்பால் ஜெயபாலனோடு தான் சொன்னேன். ஜெயபாலன் வாரானோ என்று கேட்ட பொழுது இல்லை ஜெயபாலன் வரையில், ஆனால் ஜெயபாலனும் இதை கேட்பார் என்று சொல்லி, அப்போ உண்மையில் ஜெயபாலனை பற்றி இங்கே எல்லாம் வரன்முறையாக பேச இருக்கிறார்கள். இந்த நூலில் உள்ள அவருடைய கவிதைகள், அவருடைய கவிதை நூல்களை பற்றி எல்லாம் பேசுவதற்காக முக்கியமான மிகப்பெரிய ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த ஜெயபாலனுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவை நான் நினைக்கிற பொழுது, நான் அப்பொழுது கொழும்பிலே பல்கலைக்கழக மாணவனும் ஆகாத காலம், நான் இலங்கை வானொலியிலே ஒரு அறிவிப்பாளனாக, ஒரு தயாரிப்பாளனாக இருந்த அந்த பொழுதெல்லாம் நான் சந்திக்கிறேன். அதுவும் முக்கியமாக ஒரு நாள் எனக்கு இன்னும் ஞாபகம், எங்களுடைய அந்த 6ஆம் இலக்க கலையகலத்திலே ஈழத்து மெல்லிசை பாடல்கள் அதனுடைய கவிதை எழுதுவது சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம். சி.வி. ராஜசுந்தரம் அப்போ இருந்த பணிப்பாளர், பேராசிரியர் கைலாசபதி, எஸ்.கே. பரராஜசிங்கம், சில்லையூர், அப்படி நிறைய பேர் இருந்துட்டு நானும் அதில் ஒரு சின்ன ஆளாக அதில் இருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய அந்த சந்தனமேடை என்ற பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அந்த பரா பாடின பாட்டு வந்தது. அதெல்லாம் கேட்டு இவன் அப்போ வந்து சொல்லி என் தோளில் ஒரு அடி அடித்து, இப்போ கைலாசனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர் வன்னியிலிருந்து வந்திருக்கிறார், ஒரு இளம் கவிஞர், ஜோகபுரம் ஜெயபாலன் என்று. அப்போ உடனே இவன் முதுகில் ஒரு உரிமையாக அடித்து, நீங்கள் எல்லாம் இந்த பெரிய பூர்ச்சுவா கொழும்பு அப்படி பெரிய சந்தன மேடை கவிஞர்கள், நான் எல்லாம் ஒரு விவசாய கவிஞர் என்று சொல்லி தோளில் தட்டின அந்த உறவு இன்று வரைக்கும் தொடர்றது. இப்போ கூட ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னம் ஜெயபாலனோடு அந்த உரையாடின அந்த நிகழ்வுகள் நெஞ்சிலே. பின்னாலே அவன் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போன கதைகள் கூட இருக்குது. நீ யூனிவர்சிட்டி என்டர் பண்ணினா நான் என்றா இருக்கவனும் என்று சொல்லி எனக்கு ஞாபகம், அந்த புத்தகங்கள் கோப்பிகள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போன கதைகள் எல்லாம் பழங்கதைகள். இப்பொழுது ஜெயபாலன் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக, ஒரு மிகப்பெரிய கவிஞனாக எங்களுடைய இந்த தமிழ் இலக்கிய பரப்பிலே அறியப்படுகிறான். ஜெயபாலன் இப்படி வந்தான் திடீரென்று வரையில். உங்களுக்கு தெரியும், எல்லா கவிஞர்களுக்கு பின்னாலும், எல்லா ஆளுமைகளுக்கு பின்னாலும் அவர்களுடைய குடும்பம் இருந்திருக்கிறது. இப்போ கூட கொஞ்சம் முன்னம் சிவஞான சீலனோட பேசி கொண்டிருந்த பொழுது ஜெயபாலன் சொல்லிச்சுது, நீர் எந்த இடம்? நெடுந்தீவு பிறகு இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நெடுந்தீவு வைரவர் தான் என் அம்மாண்ட குலதெய்வம். அப்போ நெடுந்தீவு வைரவர் அம்மாண்ட குலதெய்வம் மாதிரி அம்மா இவனுடைய குலதெய்வம். எனக்கு தெரியும், அவனுடைய பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறான். அம்மாவும் அப்பாவும் எப்படி தன்னுடைய ஆளுமைக்கு பின்னால் இருந்தாங்க. அவள் உடுவில் படிக்கைக்குள்ளே, பிறகு அங்கே ஆசிரிய பணியில் இருந்த காலம், மகாத்மா காந்திக்கு மாலை போட்டது, அதுக்குள்ளால் வந்து அந்த காலத்து தேசிய உணர்வுகள், இப்படி நிறைய இந்த அம்மா பாட்டு. நான் நேற்று இரவு இன்றைக்கு விறக்கு முதல்ல சின்ன ஆயத்தம் செய்கிறது என்று நெச்சிக்கொண்டு தட்டைக்குள்ளே ஜெயபாலன் அந்த அம்மாண்ட பாட்டு வந்தது. காலத்தால் மறந்திடுமோ அம்மா பாலமுதூட்டி நீ காட்டிய வெண்ணிலவ, அப்படியே வந்து முத்தென நெஞ்சில் வைத்தாய் என் முழுமையின் வேறென மறைந்து நின்றான். அந்த அவனுடைய கடைசி காலத்தில் இங்கே அம்மாட்ட வர முடியலை, கிரியை செய்ய முடியலை என்று அழுகிற அதே நேரத்தில் தன்னுடைய அந்த முழுமையை பற்றி அவன் பேசுகிறது. அப்போ உண்மையிலே அப்பா அம்மா
அது மட்டுமல்ல, இந்த ஜெயபாலன் அம்மாவுடைய அப்பாட்டை இந்த கற்றுக்கொண்டது, சங்ககால இலக்கியங்களில் அம்மாவுக்கு இருந்த பரிச்சயம், அதில் பற்றியெல்லாம் நிறைய உண்மையிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளனாக, கவிஞனாக, சமூகவியல் ஆய்வாளனாக, உண்மையிலே அவர் எங்களோட பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு பொருளியல் பட்டதாரி. அவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் இயர் டெசர்டேஷனே ஒரு மிக கிரிட்டிக்கலான, மிக விமர்சனமான விஷயம். அவனுடைய அந்த அவரே சொல்கிற மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் டைப்பான ஒரு 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 அவனுடைய அந்த தன்மை மட்டுமல்ல, அவனுடைய அந்த விமர்சன ரீதியான அந்த விஷயங்களுக்குள்ளாலே அவனுடைய அந்த ஆய்வு பின்னாலே வந்தது உங்களுக்கு தெரியும். நிறைய ஆய்வு எங்களுடைய இந்த இஸ்லாமிய மக்கள் பற்றின ஆய்வுகள், எங்களுடைய இனப்போராட்டம் பற்றிய ஆய்வுகள், இயக்கங்கள் பற்றிய விமர்சனங்கள், அப்படி நிறைய எல்லாம் அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவனுக்கு இன்னொரு பரிமாணம், இப்பொழுது ஜெயபாலனை பல பேருக்கு ஒரு சினிமாக்காரனாக தான் தெரியும். ஆடுகளம் ஜெயபாலன் உங்களுக்கு தெரியும், அந்த கோழிச்சண்டை நடந்த தனுஷின்ற படத்தில் ஒரு முக்கியமான ஆள். எனக்கு நல்ல ஞாபகம், ஜெயகாந்தனே யாரோ இந்த படத்தை பற்றி கேள்வி கேட்ட பொழுது அப்போ சொல்லியிருக்கிறார், சிவலிங்க ராஜா அதை பற்றி ஒரு விமர்சனம் எழுதியிருக்கிறார். அப்போ நான் துணைவேந்தரான என்னுடைய நண்பர் சண்முகலிங்கம் அதை வாழ்த்தி பேசியிருக்காருன்றல. அப்போ உண்மையில் அதுக்கு பிறகு அவன் ஒரு 10-15 படத்தில் வந்து போயிருக்கிறான். அப்போ உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஜெயகாந்தன். எவ்வளவோ எழுதியிருக்கிறான், எவ்வளவோ கவிதை எழுதினாலும் ஜெயபாலன் ஜெயகாந்தன் என்ற இன்னொரு ஆளுமைன்ற இதுவும் அப்படியே மனசில் வந்து பதிஞ்சு, அது என்ன அறியாமல் அந்த பேர் வந்துச்சு. அவனுடைய அந்த முதல் அறிமுக கவிதை நாங்கள் எல்லாரும் வியந்து பார்த்தது அந்த நம்பிக்கை என்ற கவிதை. பாலியார் துணை பிரிந்த குயில் ஒன்றின் சோகம் போல மெல்ல மெல்ல கசிகிறது ஆற்று வெள்ளம், காற்றோடும் நாணலிடை மூச்சு திணறி முக்குளிக்கும் வரால் மீன்கள், ஒரு கோடை காலத்து மாலை பொழுது அது, என் அருகே வெம்மணலில் ஆலம் பழக்கோதும் 5-6 சிறுவித்தும் காய்ந்து கிடக்க காண்கிறேன் என்றாலும் எங்கோ வெகு தொலைவில் இனிய குரல் எடுத்து மாரிதனை பாடுகிறான் வன்னிச்சிறான் ஒருவன். இந்த வன்னிச்சிறான் சிறுவன் தான் இந்த ஜெயபாலன். இதுக்கு பின்னாலே அந்த சிறுவன் பெரியவனாக வளர்ந்தது, அவனுடைய அனுபவ பரப்பு விரிந்தது, ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கடந்து அவன் சொல்லுவான், நான் ஏன் பாடுகிறேன்? அவன் சொல்லுவான், தடைகள் சீனப் பெருமதிலாகினும் தகர்க்கும் பணியினை பேனை குச்சியால் ஆர்வமாய் செய்வேன். அதாவது அவருடைய கவிதை வெறுமனே ஒரு அங்கீகாரத்துக்கு, அவனே சொல்கிறத போல் நான் ஒரு வணிக கவிஞன் அல்ல. அவர் இந்த ஒரு முறை யாரோ கேட்பான் ஒரு பேட்டியில், இந்த இசைப்பாடல்களை பற்றி, இந்த இசையாக எழுதுறது கவிதையா இல்லையான்னு கூட எங்களுக்குள்ள நிறைய விவாதங்கள் இருக்குது. தம்பி விமலன் என்னுடைய சந்தன மேடையை ஞாபகப்படுத்தினால், இந்த சந்தன மேடை தொகுதியை விடுகிற பொழுது எனக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. நான் இசையாக எழுதி பாடிய பாடல்கள், ஜெயபாலன் பாட்டு கவிதையா பாடலா இல்லையா என்ற அந்த விசாரணை வந்த பொழுது ஒரு சமூகவியலாளனாக எனக்கு இந்த தென்னாப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா அந்த கவிதை மரபுகள் சம்பந்தமான வாசிப்புகள் துணை செய்தது. அப்பொழுதுதான் இந்த ஒரேச்சர் என்று அவர்கள் இப்பொழுது இனங்காணுகிற கவிதை வடிவம், அதாவது இந்த ஓரல் ட்ரெடிஷன், அதாவது வாய்மொழி மரபும் எழுத்து மரபும் கலந்து வருகின்ற அந்த ஒரேச்சராக, இவங்களுக்கு இந்த மேலத்தியத்திலேருந்து வந்த வடிவம் வேண்டாம். நவீன கவிதை என்றால் அதில் ஓசையே வரப்படாது, நெஞ்சில் நீக்கப்படாது என்றெல்லாம் இருக்க தேவையில்லை. இயல்பாக எங்களோட பண்பாட்டினுடைய வரவாக நான் நினைக்கிறேன். என்னுடைய இங்கே விமர்சகர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய கருத்தில் ஜெயபாலன் அந்த ஒரு கவிஞனாக நிலை பெறுவதற்கு பின்னால் இந்த சங்க காலத்தில் இருந்து அவனே சொல்லுகிறதைப் போல அந்த ஓசை நயங்களுக்குள்ளாலேயும் அவன் கண்டுகொண்ட அந்த நயங்கள் எங்களுக்கு தெரியும். இந்த 500 அதுகளுக்குள்ள இவ்வளவு பெரிய நயமான கவிதைகள் இருக்குது. கலித்தொகைக்குள்ளே வராத நயமாக வரப்போகுது. ஆக இந்த வகையில் அவன் சொல்லுவான், நான் சங்க பெருங்கவிஞன் பெருஞ்சித்திரனாரின் வாரிசாக என்னை உணர்பவன். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுவார், இந்த கவிஞனாய் இயங்குவது என்பதும் கூட ஒரு லைஃப் ஸ்டைல் தான் என்று சொல்லுவான். 1000 தரம் விழுந்தாலும் என் வாழ்விலை நான் தொடர்வேன் என்ற. அப்போ ஒரு இதில் நிறைய விஷயங்கள் எங்கள் சிவலிங்க ராஜா கன்னடத்தில் இருக்குது. அவன் ஒரு நல்ல ஒரு முரட்டாள் ஆனால் நல்ல கவிஞன் என்றெல்லாம் கைலாசாக்கள் சொன்ன அவனே சொல்லியிருக்கிறான்.
ஒரு வசனத்தை சொல்கிறான், முரட்டு மேதை என்பார் மேலோர், இங்கிதம் அறியான் என்பார் மேலோர். ஆனாலும் அப்போ தன்னை பற்றிய ஒரு தெளிவான ஒரு சுய தரிசனத்தோட அவனுடைய அந்த எழுத்துக்கள் இருந்தது. அப்போ நான் என்னுடைய தலைமுறை அடிக்கடி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. அப்போ நான் இடையிலும் அதை பேசுவேன். உண்மையில் அவனுடைய அந்த கவிதைகள் இன்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த முள்ளிவாய்க்கால் மருதப்பாட்டு, அந்த முள்ளிவாய்க்காலில் நாங்கள் கடைசியில் கண்ட அந்த சோகம் வந்த பொழுது அவன் சொல்லுவான், என்னுடைய யாழ் நகரில் என்ற பையன், கொழும்பில் என்னுடைய பெண்டாட்டி, வன்னியில் தந்த தாய் தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் வந்து காற்றிலே விதிக்குரங்கு கிழித்தெறியும் பஞ்சு தலை அணைகளா நாங்கள் என்று கேட்பான். அது மட்டுமில்லை, இவ்வளவையும் தாண்டி இப்போ கொஞ்சம் முன்னம் நாங்கள் நினைவு கூர்ந்து 2 பேரும் பேசின அந்த கவிதையும் சொல்லாமல் விட முடியவில்லை. அந்த நீலம் தோழா, காலமாய் நுரைகள் உடைகின்ற மணலில் சுவடுகள் கரைய சிப்பிகள் தேடிய தோழா இல்லை தோழி நினைவிருக்கிறதா? அப்படியே போய் தோழி, இளமை என்பது வாழும் ஆசை, யாண்டு பல வாகிலும் நிறையிலா மனசடா உனக்கு என்று அவள் சொல்லுகிறாள். இவன் சொல்கிறான், அயராத ஆடலும் பாடலும் கூடலும் என்றேன். இளமை என்பது தோழா உனக்கு எத்தனை வயசு? தோழி, எனக்கு சாகிற வரைக்கும் வாழுற வயசு. இதுதான் ஜெயபாலன். சரியோ, என்றைக்கு எங்கட வாழ்வு பற்றிய நம்பிக்கை இழக்கப்படுகிறதோ அன்றைக்கு நாங்கள் இல்லை. பிறகு பிணம்தான். பல பேர் ஏதோ எப்படி இருக்கிறான்னு கேட்டால் சொல்லுவோம், ஏதோ இருக்கிறோம் என்று சொல்லுவோம். இப்போ அப்படிப்பட்டவர் கவிஞராகவே இருக்கலாது, மனுஷராக இருக்கலாது, பிறகு எப்படி கவிஞராக இருக்கிறது? ஆக ஒரு வாழுகின்ற அழகிய ஒரு ஆளுமை, அந்த ஆளுமையை பற்றின இன்றைய இந்த அரங்கம் மிக அழகான ஒரு அரங்கம், மிகச்சிறிய அரங்கம் தான். ஆனாலும் நான் இங்கே வரைக்குள்ளே பார்த்தேன். நான் ஃபஸ்ட் டைம் முதல் திறந்தான் இங்கே வாரதேட்டு கூட வெக்கப்பட்டு கொண்டு வந்தேன். இந்த எங்கட புத்தக இல்லத்தை பற்றி தெரியும் எனக்கு. ஆனாலும் என்னுடைய இந்த ஓட்டங்களுக்குள்ளே இதுக்குள்ளே நான் வர முடியலை. ஆனால் இங்கே வந்த பொழுது புத்தகங்கள் சூழ இந்த ஆக்கள் இருக்கிற ஆக்களை விட இந்த புத்தகங்களை கொண்டும் எவ்வளவு பெருமதியானது. மற்ற இருக்கிற ஆக்கள் குறைஞ்ச ஆக்கள் இல்லை. சோப்பாவில் இருந்து ரமேஷ் ராக இங்கே இருக்கிற செல்வராஜா வந்திருக்கிறார். இந்த புத்தகங்களையே கணக்கெடுக்கிறவரே வந்திருக்கிறார். அப்போ இவ்வளவு பேரும் கூடியிருக்கிற இந்த அழகான அரங்கத்தில் இந்த நிகழ்வுக்கு நான் தலைமை தாங்குவதை மிக பெருமிதமாகவும் பெருமையாகவும் கருதுகிறேன். நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள்ளே இப்போ நுழையலாம். வெளியீட்டுரை பேராசிரியர் சிவலிங்கராஜா, அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. சிவலிங்கராஜா ஜெயபாலனோடு உண்டா படித்தவர் எங்கள் பல்கலைக்கழகத்தில். இதை விட அவருடைய துணைவியாரும் ஜெயபாலனும் ஒருவர் அந்த கதைகளை தான் அவரே சொல்லுவார் உங்களுக்கு. ஆக ஜெயபாலனோடு வாழ்ந்த ஒருவர், அவருடைய அந்த அல்லது வாழ்கின்ற ஒருவர் அவருடைய இந்த இலக்கிய சிறப்பிதழை அறிமுகம் செய்வது மிக பொருத்தமானது. இப்பொழுது நான் அன்புடன் சிவலிங்கராஜாவை அழைக்கிறேன்.